நாங்களும் கண்டித்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிச்சார், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி கண்டிச்சார், ஜனநாயக சக்திகள்லாம் கண்டித்தோம். ஆனால் அவர் கண்டிக்கவே இல்லை. இந்த படத்தை எடுத்து நடித்த விஜய் கண்டிக்கவே இல்லை. சரி, விஜய் தான் கண்டிக்கல. விஜயுடைய கட்சியில் இருக்க தலைவர்கள் யாரும் கண்டிச்சாங்களா? யாருமே கண்டிக்கல. விஜய் கட்சியில் யாரோ பொறுப்பாளர் கண்டிச்சாங்களா? யாரும் கண்டிக்கல. அவர்கள் கண்டிக்காத முன்னாடி அவருக்கு கண்டிக்கினாலும் பரவாயில்ல, ஆனால் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஜனநாயகத்தை அவமதிக்க கூடாதுன்றதுனால ஆல் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் கண்டெம்ட். ஆனால் அதுக்கப்புறம் அவர் டெல்லிக்கு 2-3 முறை போனார். சிபிஐ அலுவலகம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ இது லீக் ஆகிருக்கு. லீக் ஆகிடுறது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது தான். வெளியே வந்திருக்கக்கூடாது. பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. ஆனால் அது எப்படி லீக் ஆச்சு, யார் லீக் ஆச்சு, எதனால் லீக் ஆச்சு, எப்படி வெளியிட்டாங்கன்ற ரகசியம் அமித்ஷாவிற்கும் மோடிக்கும் விஜய் அவர்களுக்கு தான் தெரியும். அவளை கேட்டால் தான் உண்மை தெரியும்.